வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வெளியில் வந்தானா எல்லாருமே பயந்து போய் ஓரமாக நிற்பாங்க. பெண்கள் எல்லாம் பயந்து போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்குவாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி உலகத்தின் பெரிய ரவுடி ட்ரம்ப் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டான். அதனால தான் ஒரு அரட்டு போட்டவுடனே இந்தியா வந்து பாகிஸ்தான் மாதிரியோ ஸ்ரீலங்கா மாதிரியோ வங்கதேசம் மாதிரியோ வாழாட்டிக்கிட்டு வந்து நிற்கும்னு நினச்சான். ஆனால் இந்தியா வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்த மோடின்ற பிரதமர் கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நரசிம்மராவ் மாதிரியோ மன்மோகன் சிங் மாதிரியோ உம்முன்னு கம்முன்னு இருக்க பிரதமர் மோடி கிடையாது. முழுவதும் செயல்தான். ஏன்னா பகல்காம் தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை ஒருத்தன் கொல்லும்போது அவருடைய மனைவி என்னையும் கொள்ளுங்கன்னு கேட்டதுக்கு நீ இதை போய் மோடி கிட்ட சொல்லு, அதனால தான் உன்னை உயிரோடு விடுறேன்னு சொன்னான். அந்த தகவல் மோடி கேட்டதுனால தான் ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லி இந்திய பெண்களின் குங்குமத்தை அளித்தவனை அதே பேரால வச்சு நொறுக்குனாங்க. அந்த மாதிரி ஒரு பிரதமர் தான் மோடி. ஏன்னா ட்ரம்ப் வந்து ரஷ்ய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் செத்து போய்விட்டுன்னு சொன்னதுல இருந்தா மோடிக்கு பயங்கரமான கோபம். இனிமேல் அமெரிக்காவை நம்பியிருக்கக்கூடியான்னு சொல்லி தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு செயலும் அவர் செய்கிறத பார்த்து ட்ரம்ப் கொந்தளிச்சு போயிட்டு உளறிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எதிராளியை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது மோடியோட குணம். இப்போ வந்து ட்ரம்ப் தலகால் புரியாமல் என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா அமெரிக்கா பொருளாதார நிபுணர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட உதவி அமெரிக்காவுக்கு தேவை, ஆனால் அமெரிக்காவோட உதவி இந்தியாவுக்கு தேவையில்லை. சீனா வந்து உலகின் முதல் நாடாக முன்னேறதுக்கு ரொம்ப நாளாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் சீனாவும் இந்தியா ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக அது அமெரிக்காவுக்கு தான் ஆபத்து. இதை வந்து நம்ம வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பக்கத்துலேருந்தும் ட்ரம்புக்கு நெருக்கடி. ஆனால் ட்ரம்ப்பு என்ன செய்யறதுன்னு ட்ரம்புக்கே தெரியாது. முதல் நாள் நைட்டு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கு என்ன பேச போகிறோன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, காலையில் எழுந்திரிச்சு பேசுவேன்னு சொல்லுவான். அந்த மாதிரியான செயல்பாடுகள் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா அசோகருடைய வீரம், அதே மாதிரி விவேகானந்தனுடைய தன்னம்பிக்கை, அதே மாதிரி சாணக்கியனோட தந்திரம், இன்னும் சொல்ல போனால் இந்தியா வந்து புத்தரோட அமைதியோடு செயல்பட்டு இருக்கு. எந்த சண்டைக்கும் இது வரைக்கும் நம்ம போனது கிடையாது. ஆனால் வந்த சண்டையை நம்ம விடுறது கிடையாது. அதனால் இந்த வர்த்தக போரில் மோடி வந்து மிக சாமர்த்தியமாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜப்பான் கிளம்பிக்கிட்டு இருக்காரு, அடுத்து சீனா. ஸோ இந்த முயற்சியில் இந்தியா வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை தானே கட்டி எழுப்ப போகுது. அதை பார்த்து ட்ரம்ப் உளறிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு தான் வந்து ரத்த கொதிப்பு அதிகமாகி இன்னும் அதிகமாக அவன் ஈவோக்கு மோடி வந்து தீனி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.